ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி ட்ராமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்டு இருந்த லவ் ட்ராமாவோட 4வது பார்ட்டு தான். போன பார்ட்டோட கடைசியில் தாத்தா அண்ணனோட கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும், இந்த பக்கம் என்னடானா தம்பி, நான் உன்னை எங்கள் அண்ணன்ட்ட இருந்து பறிச்சுக்க போகிறேன், நான் உன்னை லவ் பண்ண போகிறேன், என்னை லவ் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். அதோட முடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த 4வது எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவோட அம்மா இறந்ததை பற்றி டிவியில் நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அதை பற்றியும் சேர்மன் சேர்மன் வந்து அவங்க பொண்ணோட மரணத்தையே மறைச்சதை பற்றியும் டிவியில் விரிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி உட்காந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்னடான்னா பொண்ணோட மரணத்தையே மறைச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணுறாங்க. இவங்க கூட எப்படி நம்ம சம்மந்தம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஹீரோயினோட மாமா என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் பெரிய இடங்கள்ல சகஜம்தான், இது ஒரு பாதி தான் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் ஹீரோயின்ட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கான். கண்டிப்பாக நீ என்ன லவ் பண்ணுவ, தாத்தா கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டாலும் நீ உனக்கு ஏன் மேலே ஃபீலிங்ஸ் வர்ற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் சொல்கிறா, என்னது, எனக்கு உனக்கு ஓ மேலையா, எனக்கு ஓ மேலே எப்படி ஃபீலிங்ஸ் வரும்னு பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி ஏன் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் வராமல் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா தாத்தா என்னடானா, என்ன சொல்ற நீ, இந்த பொண்ணை நான் சம்மதிக்கலைனாலும் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்ற, ஆமா, நீங்க சம்மதிக்கலைனாலும் நாங்கள் நியூயார்க்குக்கு போய் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அண்ணன் தங்கச்சி எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவன் போறாங்கிற மாதிரி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்போ உனக்கு இதெல்லாம் வேணாம், நீ இதெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணுக்காக போறேன்னு சொல்றியா அப்படின்னு தாத்தா கேட்கும்போது, ஆமா, அவன் என்னை நம்பி வந்துட்டா, நான் போக தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே, நமக்கு உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நியூயார்க் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிடுது. நீங்க என்ன சொல்றீங்க, முடிச்சுட்டு வந்துருன்னா? ஆமா, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எல்லாருக்கும் ஒரே ஷாக் ஆயிருது. அப்போனா ஆமா, நான் சேர்மனா ஆகிற முடிவுல இருந்து யாருமே மாற்ற முடியாது, என்னைக்கா இருந்தாலும் தோஹான் தான் சேர்மன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இந்த சைடு நம்ம ஹீரோயின் சொல்றா, தேவையில்லாம உங்க அண்ணன்ட்ட இருந்து என்னை பிரிக்கணும்னு நினைக்காத, நீ தான் தோத்து போவ, என்னைக்குமே நான் உன்னை லவ் பண்ணவே மாட்டேன், உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு மட்டும்தான் வரும், கடைசியா உனக்கு உனக்கு ஏன் மேல ஃபீலிங்ஸ் இருந்துச்சுங்கிறத ஒத்துக்கிட்டேன், என்ன இப்போ நீ சொல்லும்போது உனக்கும் என் மேல ஃபீலிங்ஸ் வர வைக்கிறேன்னு சொன்ன பத்தியா, அப்ப உனக்கு ஆல்ரெடி என் மேல ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு தானே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா, சரி நான் ஃபீலிங்ஸ் கண்டிப்பா வர வைக்கிறேன், இப்போ உனக்கு குளிருது போலன்னு சொல்லிட்டு வேமா அப்படியே ஹீரோ மாதிரி கோட்டை கழட்டி மேலே போத்தி விடுறான். இந்த சைடு தோஹானோட அண்ணனுக்கு வந்து கோவம் வந்துடுது. இங்கே என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க, அவனுக்கு இந்த கம்பெனியை பற்றி எந்த ஒரு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது, அவன் உங்களை விட்டு போறேன்னு சொல்கிறான் ஒரு பொண்ணுக்காக, இப்போ நீங்கள் என்னடானா திரும்பி அவனுக்கே கொடுக்கணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப தாத்தா கிட்ட ரொம்ப இதாக பேசுகிறான். தாத்தாவோ, என்னோட முடிவில் எந்த மாற்றமே கிடையாது, நீ முதல்ல இந்த கம்பெனிக்காக எப்படி நடத்தணுங்கிறதன்னு கற்றுக்கோ, அது வர நான் அவனை தான் சேர்மன் ஆக்க போகிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுறான். இவங்க எல்லாத்துக்கும் கோவம் இவன் மேலே திரும்புது. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பேசாமல் போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தூக்கம் வருது அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசாமல் போயிடுறாரு. இவங்களுக்கு கோவம் வருது. கோவம் வந்து, அப்போ நான் அவங்க பேரனே கிடையாதா, அவன் தான் அவங்க பேரனா, அவன் அவங்க பேரனே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அவனை எப்படி நாங்கள் அண்ணனா ஏற்றுக்கிறது, இவனை எப்படி சேர்மனாக ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி நல்லா கத்தி விட்டுட்டு கோபத்தில் போயிடுறான். அந்த தங்கச்சிக்காரிக்கு என்ன செய்யறதுனே புரியல. தலையில கை வச்சுக்கிட்டு பேசாம உட்காந்துருக்கா. எல்லாமே உங்களால தான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு வெளியில வரும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நேரா இங்க போய் ஹீரோவுக்கு ஒரு அறை விடுறா. இந்த அறை தோஹானுக்கு விழுந்திருக்க வேண்டியது. நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்க, உங்களுக்கு கீழே நாங்க இருக்கணுமா? இந்த தாத்தாவை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எப்படி இருந்தாலும் அவன் தான் சேர்மன்னு சொல்லிட்டாரு. உங்களை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கையை ஓங்கும்போது வேமா ஹீரோயின் வந்து பார்த்தர்றா. பாடுறா, சரிம்மா விடு அப்படின்னு சொல்லும்போது இவ விட மாட்டேன்றா. விடுமா, நான் போறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு விட்டுடுறா. சரின்னு சொல்லிட்டு இவனும் சோகமா நிற்கும்போது, சரி விடு, இவன் ஏன் இப்படி பண்ணான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போதே தோஹான் வர்றான். வந்து, என்னாச்சு,
என்ன எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி தாத்தா தாத்தா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருன்னு சொன்னோன்னே இவங்க எல்லாத்துக்கும் பெரிய ஷாக்கு. என்னடா சொல்றா? தாத்தா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு பார்த்தா தாத்தா சேர்மனை வந்து அறிவிச்சிட்டாரு இல்லையா? அதனால இப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் வைக்கணும். அதுக்காக எல்லாருமே வர்றாங்க. இங்க இந்த ஆஃபீஸ்ல வந்து ஹீரோ வந்து ஒரு எம்ப்ளாயி மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால வர்றவங்க எல்லாத்துக்கும் நின்று வணக்கம் பண்றதுக்காக நின்றுகிட்டு இருக்கான். ஸோ எல்லாரும் வந்து உள்ள போயிட்டாங்க. இப்போ வர்றது யாருன்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். அதாவது அந்த இன்னொரு அண்ணனும் தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா தான் இவரு. வந்து இவன் பக்கத்துல நின்றுட்டு கீழே குனிஞ்சு பார்க்கறான். கீழே குனிஞ்சு பார்த்துட்டு, இந்த இடத்துல ஒரே குப்பையா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்துல இருக்கவனே, என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த இடத்துக்கு கீழே ஒரே குப்பையா இருக்குது, அதை க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு இவன் ஒண்ணுமே சொல்ல முடியாது. சரின்னு விட்டுறான், அமைதியா இருந்துடுறான். இந்த சைடு பார்த்தா இவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா அந்த மாதிரி சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவனுக்கு ஒன்றும் பதவியை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. கண்டிப்பா எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே அதை பத்தி யோசிப்பாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. போயிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால, கல்யாணம் பண்ணிக்காததுனால கண்டிப்பா யோசிப்பாங்க. இவனை சேர இவனை சேர்மன் ஆக்குறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, யாரும் சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அவர் என்னை எப்படி அடிச்சாரு தெரியுமா நான் கேட்டதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்றா. "ம், அதுக்கு என்ன பண்றது, எல்லாத்துக்கும் திறமை இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா சொல்றாரு, அவங்க அண்ணனை சேர்மன் ஆக்குறதுக்காக ஜீஹான் எவ்வளோ பாடுபடுறான் தெரியுமா, அதே மாதிரி நீயும் இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா இவ எங்க இதை பண்ண போறா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம தாத்தா வந்து அவங்க செக்ரட்டரிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ம், நீங்க நான் ரொம்ப பேராசை பிடிச்சவன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அப்படின்னு செக்ரட்டரிட்ட கேட்கும்போது, இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, ம், அப்போ நான் எடுத்த முடிவை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லும்போது, ஜிஹானுக்கு இந்த கம்பெனியை பத்தி எந்த ஒரு ஆர்வமே இல்லை அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது, அப்ப இந்த செக்ரட்டரி சொல்றான், சாரி நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் சொல்றத சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்டுட்டு, நீங்க ஏன் தோஹான விட்டுட்டு ஜீஹானை பத்தி யோசிக்க கூடாது? கண்டிப்பா அவன் இந்த கம்பெனியை ரொம்ப பொறுப்பாவும் பாதுகாப்பாவும் உங்களுக்கு லாயலாவும் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா இவனை திரும்பி ஒரு மாதிரியா அந்த செக்ரட்டரியை பார்த்துட்டே நிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ போட்டு வீட்டை தொடன்னு தொடச்சு மொத்தமா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எப்பெல்லாம் டென்ஷனா இருக்குமோ அப்பெல்லாம் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த மேனேஜர் என்னடான்னா, சரி ஓகே நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னு தெரியுது, எதுக்காக டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, திரும்பி திரும்பி ஹீரோயின் சொன்னதையே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் உன் மேல கண்டிப்பா உனக்கு உன் மேல எனக்கு காதல் வரவே வராது. நான் நான் தோகானை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். எங்க கல்யாணத்தை உன்னால நிறுத்த முடியாது அப்படின்னு அவ திரும்ப திரும்ப சொல்லத யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதோட உடனே இவனும் சொல்றான், உங்களால அவங்கள உங்க பக்கம் கொண்டுட்டு வரவே முடியாது. கண்டிப்பா கல்யாணம் நடக்கத்தான் போகுது அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு என்னடான்னா, ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ அவனோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்திருக்காரு மேனேஜர். ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அந்த மேனேஜர் வந்திருக்கான். வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னு அவளை பார்த்து கேட்டோன்னே அவ கேட்குறா, இந்த கொஷினை நான் தான் உன்கிட்ட கேட்கணும், நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே முழிச்சுக்கிட்டே நிற்கிறான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்க கோவத்தெல்லாம் யார் மேல காட்டுறதுன்னு தெரியல. குத்தி குத்தி அந்த டென்ஷன் எல்லாம் குறைக்கிறதுக்காக ஒருத்தரை போட்டு அடி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவனும் அடி வாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா அந்த சேர்ந்து அவங்க அக்கா ஓடி வர்றாரு. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையேன்னு பார்த்தா அவங்க மாமாவை போட்டு தான் இந்த அடி அடிச்சிருக்கா. உனக்கு அறிவு இருக்காடி, உன்னோட டென்ஷனை குறைச்சிக்கிறதுக்காக எதுக்கு இவரோட போய் நீ அடிச்சுக்கிட்டு இருக்க இவரை போட்டு அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் சண்டை கூப்பிடல, அவர் தான் வந்தாரு, இனிமே அவரு என் கூட சண்டைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். நீங்க ஏன் ஹனி இவ கூட சண்டைக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு மூணு பேர் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்னடானா, நம்ம ஹீரோவை அவ தங்கச்சி அடிச்சா பத்தியா, அந்த இதுதான் கண்ணுக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டே இருக்கு. எதுக்காக அப்படி பண்ணா, எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயம்தான் வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டே இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேர் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ சொல்றா நம்ம ஹீரோயின், இந்த மாதிரி அடிச்சிட்டா,
இந்த மாதிரிலாம் பேசினா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்காக பேசின மாதிரி இல்லை என்னதான் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே பெரிய இடத்துல எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க நம்ம தான் கொஞ்சம் ஆஹ் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்றான். இந்த சைடு அவங்க மாமங்காரன் என்னன்னா வயித்தை பிடிச்சிக்கிட்டே வர்றான். இவ அடிச்ச அடியில அவ்வளோ ஒரு வலி. சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சாப்பிட போலான்னு சொல்லி பேசிட்டு வந்துகிட்டு இருக்கும்போதே ஹீரோ ஃபோன் பண்றான். எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரின்னு வச்சிடுறான். சரின்னு பார்த்தா ஒரு நல்ல லக்ஸுரியான கார் எடுத்துக்கிட்டு நல்லா கோட் சூட்டுலாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு அப்படியே பிரம்மாண்டமா கிளம்பி வந்திருக்கான். வந்து ஹீரோயினை பார்த்து எதுக்கு நீ இப்படி மேக்கப் போட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது என் கூட வா அவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்கும்போது எங்க போறோமா அது உனக்கு சர்ப்ரைஸ் நம்ம போற இடம் அப்படின்னு சொல்லும்போது ஆமா எதுக்காக இப்படி ஆஹ், என்னை இதே ட்ரெஸ்ஸோட கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லும்போது பாத்துக்கலாவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். எங்கன்னு பார்த்தா கடைசி பாருங்க ஒரு ஃப்ளைட்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான். ஆமா இப்போ நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு கேட்கும்போது பக்கத்துல ஒரு இடத்துக்கு சினிமா பார்க்கறதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துக்கு சினிமா பார்க்கறதுக்காக நாடு விட்டு நாடு போறாங்க. இதே ட்ரெஸ்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் ஒன்று வாங்கி கொடுக்குறான். சரின்னு இவளும் போய் அதை மாத்திட்டு வந்தா பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கா. ஹீரோயின் விழுகிறாளோ இல்லையோ நம்ம ஹீரோ ஆனா மொத்தமா விழுந்துட்டான். நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறான். ஆமா எல்லா சீட்டும் காலியா இருக்கே, ஏன் இந்த ஃப்ளைட்ல யாருமே வரலையா அப்படின்னு கேட்கும்போது எல்லா சீட்டையும் நானே வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப தான்ப்பா பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே லைன் வந்து கொஞ்சம் ஜர்க் ஆகுது. உடனே இவ பயந்துட்டு சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு ஒழுங்கா உட்காந்துக்கிட்டா. சரின்னு பார்த்தா இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அண்ணன் தோஹான் வந்து அவனோட ஆர்ட் ரூம்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மேல அந்த லைனிங்ல என்னமோ ப்ராப்ளம் மாதிரி தீப்பொறி மாதிரி வருது. உடனே அவன் எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி பார்க்குறான். அவர் வந்து பார்த்துட்டு இந்த இடம் ரொம்ப நாள் உபயோகப்படுத்தாம இருந்தனால கூட அப்படி இருக்கலாம், இல்லைன்னா வேற யாராவது வேணும்னே கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு யோசனையா இருக்கு. ஐயோ நான் சும்மா சொன்னீங்க வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் படத்துக்கு வந்துட்டாங்க. யாரோட படத்துக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டைரக்டரை ரொம்ப பிடிக்கும். அவளோட படத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா இதுல நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா முதல் சீன்ல நம்ம ஹீரோயினை கூட குதிரையில ஏத்தி விட்டு இந்த மாதிரி திரும்ப போயிட்டு வர சொல்லி பழி வாங்குவாள்ல, அந்த ஹீரோயின் தான் நடிச்சிருக்கா. செம காமெடியான படம். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே படம் பார்க்குறாங்க. அப்புறம் அழுக வரும்போது நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. ஆனா வெளியில வந்தவொடனே சூப்பர்ப்பா, இந்த டைரக்டர் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே தெரிஞ்சுது. அப்ப நீ என்ன ஸ்டாக் பண்ணியிருக்க, என்னை பத்தி எல்லாமே உனக்கு தெரியுமா, யாரை வச்சு என்ன நோட்டம் பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி வா நம்ம கிளம்பலாம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் வான்னு சொல்லி இன்னொரு ஹோட்டலுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா நிறைய பேர் எல்லாருமே கொஞ்சம் ராயலானவங்க, கொஞ்சம் பணக்காரங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த படத்துக்கு சம்மந்தமானவங்க எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்துறான். பார்த்தா இப்ப போய் பார்த்தாங்கல்ல படம், அந்த படத்தோட டைரக்டரே இவங்க தான் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டரா. அவளை கூட்டிட்டு வந்து ஹீரோயினை அறிமுகப்படுத்துறா. யாருன்னு கேட்கும்போது அந்த டைரக்டர் வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவோட ஃப்ரெண்ட் தான். சொன்னதுன்னு அந்த டைரக்டர் கேட்குறாங்க இந்த பொண்ணு யாருன்னு கேட்டோன்னே இவங்க எனக்கு பிடிச்ச ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆக்டரா நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் சின்ன சின்ன ரோல் தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரி ஓகே லேட் ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இன்னொருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு நெக்ஸ்ட் டைம் பார்க்கலான்னு ஹீரோயினை கையெல்லாம் பிடிச்சி குலுக்கிட்டு அடுத்த தடவை பார்க்கும்போது பெரிய ஆக்டரா பார்க்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு, சிரிப்பா வருது. இந்த சைடு பார்த்தா அந்த ஹீரோயின் இருக்கால்ல, அவ வந்து இங்க நின்னுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பின்னாடி இருந்து பார்க்கறா. பார்த்துட்டு இத பார்க்கும்போது ஜீகான் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல அவளா இருக்காது, அவ எப்படி இங்க வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு நிக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஒயிட்டி என்னடான்னா ஒருத்தனை பிளைண்ட் டேட்டுக்காக வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அவங்க அப்பா யாருன்னே தெரியாம பிசினஸ் விஷயம்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டு இருக்காரு. இவளும் வந்து பார்த்தா பிளைண்ட் டேட்டுக்கு இவன் என்னடானா பைத்திய மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன பிடிக்கும், அது பிடிக்குமா, இது பிடிக்குமா, நம்ம ரெண்டு பேரும் ஜோடியானா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே இவன் நழுவுறதுக்கே பார்த்துக்கிட்டு இருக்கா. இல்லை எனக்கு வேலை இருக்கு, இது பிளைண்ட் டேட்டுக்காக எங்க அப்பா அனுப்புறாருன்னு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது, சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. எனக்கு வேலை இருக்கு நான் போகணும் அப்படின்னு சொன்னா
நம்மள மாதிரி பணக்காரங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது சொல்லு? நீ பொய் சொல்றன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிச்ச உடனே, இல்ல எனக்கு வேலை இருக்கு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். உனக்கு வேலை இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசாம உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்தா, இவ வந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அப்பதான் இவ யோசிச்சு பார்க்கறா. இவ கல்யாணத்தப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் சின்ன பையனா தானே இருந்திருப்பான். ஹீரோ வந்து இவளை விட சின்ன பையன்தான். அப்ப இவ கல்யாணத்தப்ப இவ ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வந்து கீழே படுத்துட்டு நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஏய் விளாடுறியா அப்படின்னு இவ கேட்கும்போது, ஆமா நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுப்பா. நீ போய் மாப்பிள்ளை கிட்ட சொல்லு. இல்லைன்னா நான் போய் சொல்லட்டா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் நிறுத்த மாட்டேன். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ இன்னும் கொஞ்சம் லேட்டா பொறந்திருக்கலாம். பொறந்திருந்தேன்னா கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவன் உன்னை நல்லா பார்த்துக்கணும் சரியா? பார்த்துக்கலைன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அது இப்போ இவளுக்கு ஞாபகம் வருது. நான் எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துக்கு சாப்பிட வந்திருக்காங்க. ஆமா நீ எதுக்காக இப்படிலாம் பண்ற அப்படின்னு கேட்கும்போது, எதுக்காகன்னா நீ நீ தான் சொன்னல உனக்கு ஒரு ஸ்பார்க் வர வைக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்பார்க்கா இதனாலயா? அதெல்லாம் இல்லப்பா. நீ சாப்பாடு கூட்டு வந்திருக்க. படம் பார்த்தோம். சாப்பிட்றோம். அவ்வளோதான். வேற இதுல எல்லாம் ஸ்பார்க் வர்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் அடுத்து பண்ண போற விஷயத்துல கண்டிப்பா உனக்கு ஸ்பார்க் வரும். அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து நீ இங்கேயே நில்லு நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இவ என்னடான்னா வந்து இங்க நின்றுகிட்டு இருப்பா. அந்த சமயம் பார்த்து அந்த ஓல்டு ஹீரோயின் இல்ல அவ வருவா. வந்து வாவ்! உன்னை எங்க பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமா படம் பார்க்க வந்தியா? ஓ! பரவாயில்லையே! எதுக்கு? என்ன? அப்படின்னு சொல்லி விசாரிச்சு ரொம்ப கிண்டலா பேசிக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு இப்ப நம்ம போறோம். நீயும் வர்றியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பார்ட்டியா? இல்ல நான் வரல அப்படின்னு சொல்றதுக்குள்ள, அந்த பக்கத்துல உள்ள அந்த வேலைக்கார பொண்ணு என்னடான்னா, அவளோட உதவியாளர் பொண்ணு என்னடான்னா, இல்ல அங்க ஃபேமஸா இருக்க ஆக்ட்ரஸ்க்கு மட்டும்தான் உள்ள விடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீ என்ன சொன்ன? இவ ஃபேமஸ் இல்லைன்னு சொன்னியா? எப்படி? எப்படி? அப்படின்னு சொல்லி கத்திட்டு, இவளோட ட்ரெஸ்ஸ பார்க்குறா. ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு, இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கே! இந்த ட்ரெஸ் எப்படி நீ வாங்குன? இது கொரியாவிலேயே ஒரே ஒரு ட்ரெஸ் தான் ரெடி பண்ணாங்க. ஒண்ணே ஒண்ணு தான் இருந்துச்சு. நீ என்ன பண்ற? இந்த ட்ரெஸ் எனக்கு குடுத்துரு. நம்ம பார்ட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பி அந்த பொண்ண பார்த்து, நீ அப்படி சொன்னதுக்கு இவள்ட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அவங்களோட அவங்களோட மேனேஜர் வந்து சொல்றான். இந்த மாரி நீங்க எப்பவுமே புக் பண்ற ரூம வந்து இன்னொருத்தர் புக் பண்ணிட்டாராம் அப்படின்னு சொன்ன உடனே, அது யாரு? அது யாரு புக் பண்ணது? நான் எப்பவுமே வந்து அங்க தான் தங்குவேன்னு தெரியும்லன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ பின்னாடி இருந்து வர்றான். இவங்க தான் புக் பண்ணது அப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட் எடுத்துட்டு வந்து ஹீரோயினோட கையில குடுக்குறான். உடனே பார்த்துட்டு, நீயா? நீயா இத புக் பண்ணது? அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்பதான் இவளுக்கு யோசனை வருது. இவ யாருன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்து மேனேஜர்ட்ட சொல்லியிருப்பான்ல, "நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன உதவினா, இவள ஃபாலோ பண்ண சொன்னதுதான். இவள ஃபாலோ பண்ணி இவ எங்க போறா? என்ன பண்றா? ஏன்னா ஏற்கனவே இவ ஹீரோயின பழி வாங்கியிருப்பாள்ல. ஸோ அதனால இவர் வந்து பதிலுக்கு பதில் பழி வாங்குனா, அது வந்து ஹீரோயின் சந்தோஷமாயி அவளுக்கு ஸ்பார்க் வரும்னு இவனுக்கு ஒரு நெனப்பு. இதே மாதிரி சுத்தி சுத்தி இவள நல்லா நோட்டம் பார்த்துருக்காங்க. எங்க போறா? வர்றாங்கன்னு. அப்போ ஒரு இடத்துல துணி கடையில துணி எடுக்க போயிருந்திருப்பா. அந்த ஹீரோயின் துணி எடுக்க போகும்போது அங்க போய் நம்ம ஹீரோ நின்னுட்டு, இவ தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்ப ஹீரோயின் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸ எடுத்துட்டு வந்து குடுப்பா. நான் இத எடுத்துக்கிறேன்னு சொன்னோனே, அப்ப ஹீரோவும் பார்த்துட்டு, "இது நல்லாருக்கு. எனக்கு ஒண்ணு பேக் பண்ணுங்க" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல இது ஒரு பீஸ் தான் சார் இருக்கு. இது ஒண்ணு தான் ஸ்பெஷல்" அப்படின்னு சொன்னோனே, "இத எனக்கு பிடிச்ச ஆக்டருக்காக நான் இத குடுக்கணும்னு நெனச்சேன்" அப்படின்னு சொன்னோனே, உடனே இவ என்னடான்னா, "சரி ஓகே, ஓகே. அது அவருக்கே குடுத்துருங்க" அப்படின்னு பெருந்தன்மையோட விட்டு குடுத்துர்றா. சரின்னு சொல்லிட்டு இவனும் பேக் பண்ணி வாங்கிட்டு வர்றத பார்த்தா, வாங்கிட்டு வந்து இவ வெளியவே நின்னுகிட்டு இருக்கா. "சரி என்ன எங்க போறீங்க? இங்கேயே குடுத்துறலாமே" அப்படின்னு சொல்லும்போது, "இங்கேயே வா. யாருக்கு குடுக்கணும்?" அப்படின்னு கேட்டோனே, "உங்களோட ஃபேமஸான ஆக்டர் நான் தானே. உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்களா? அது நீங்க கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அ பேசாம போயிடுறான். இந்த சைடு நம்ம ஃப்ளைட்ல வரும்போது நம்ம ஹீரோ எல்லா பிசினஸ் டிக்கெட்டையும் புக் பண்ணியிருப்பான்ல. எதுக்குன்னு பார்த்தா, இவள வந்து சாதாரண ஒரு இடத்துல உட்கார வச்சு, எல்லாரு கூடயும் உட்கார வச்சு, அத ஃபோட்டோ எடுத்து அத சோசியல் மீடியால வைரல் ஆக்கி விட்டுருப்பான்.
இவ பார்த்துட்டு பிஸ்னஸ் கிளாஸ்லாம் எம்டியாக தானே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மேம் எல்லாருமே புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ புக் பண்ணிட்டு வரலைன்னு சொல்றியா, எல்லாம் எம்டியாக தான் இருக்கு பாரு அப்படின்னு கத்துவா. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹோட்டலுக்கு இவ எப்போவுமே சாப்பிட போவா. அந்த ஹோட்டலில் எப்போவுமே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு சாப்பிட போவா. அங்கே போய் விளாக் பண்ணிக்கிட்டே போய் திறக்கிறதுக்கு பார்த்தா கதவு வரவே வராது. தொறந்துக்கிட்டே இருந்தோடனே இன்னொரு வெயிட்டர் வந்து திறப்பா. வந்து திறந்துட்டு, சாரி மேம் எல்லா டேபிளும் புக் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால இன்னைக்கு நீங்கள் இங்கே சாப்பிட முடியாதுன்னு சொன்னோன்னே அவள் உள்ளே பார்க்குறா, எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பார்த்துட்டு, நான் யாருன்னு தெரியாதா, என்னை பார்த்தா உனக்கு அடையாளம் தெரியல, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே, சாரி மேம் சொல்லிட்டு கதவை சாத்துறா. என்ன இவ கதவை சாத்துறா அப்படின்னு உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரின்னு அவளுக்கு இப்போதான் எல்லாமே புரியுது. அப்போ நீ எல்லாமே இவளுக்காக தான் பண்ணியா, இவளுக்காக தான் நீ எல்லாமே பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஆமான்னு சொன்ன உடனே, ம் நான் இதை எல்லாத்தையுமே எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, போடு, நீ போட்டால் நானும் போடுவேன். என்ன போடுவ, நீ உனக்காக ஹீரோயின் டூ போட்டு குதிரையில் போனது, அவங்கள நீ பழி வாங்கி குதிரையிலேருந்து விழ வச்சது, ஹீரோயினோட வேலை போக காரணமாக இருந்ததுன்னு எல்லாத்துக்கும் ஒன்றை காரணம் சொல்லுவேன். இப்போ நீ இவங்களோட சாரி கேட்கணும்னு சொன்னோன்னே, சரின்னு இவளும் எதுக்குடா வம்புன்னு சொல்லி சாரி கேட்டு போயிடுறா. சரின்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த ரூமில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துட்ருக்கா. சாப்பாடு கொடுத்துட்டு, இப்போ பாரு, நமக்கு கீழே தான் எல்லாருமே இருக்காங்க, ஏன்னா இதுதான் இந்த ஹோட்டல்லையே டாப் ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறான். சரி எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, ரிவெஞ்சுமா, இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுத்தால் தானே பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும். இப்போ நீ, உனக்கு அந்த ஹீரோயினை பிடிக்காதுல்ல, அதனால தான் நான் ரிவெஞ்ச் எடுத்தேன், உனக்கு இப்போ ஸ்பார்க் வந்துருச்சா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வரல, சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, நீ எனக்காக இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்க, எதுக்கு, நான் இப்போ ஒரு ஓ சரக்கு மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாமா, இது கூட சேர்த்து சரக்கும் இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு சரக்கு ஆர்டர் பண்ண போகலாம், இல்லை நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்ல, எனக்காக நீ இவ்வளோ செலவு பண்ணியிருக்கும் போது நம்ம ஒரு நாள் நைட்டு இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு ஆர்டர் பண்ண சொல்கிறா. உடனே அவளுக்கு பகீர்னு ஆயிடுச்சு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவோட அண்ணன் அந்த சோ இருக்கான்ல, அவனுக்கு யாரோ கால் பண்ணி, இந்த மாதிரி ஜீகான் ஒரு பொண்ணோட இங்கே வந்திருக்கான், ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி கால் வருது. உடனே அவனுக்கு யாருன்னு தெரில, யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னு பாரு யாருன்னு பாருன்னு சொல்லும்போது, பார்க்கலாம் பார்க்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இந்த சைடு அந்த தங்கச்சிக்கார பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த தங்கச்சிக்காரி என்னடான்னா அவங்க செக்ரட்டரிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு, ரிப்போர்ட்டர் ஏதாச்சும் சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மேம் அவர் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே அவனுக்கு சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தனியாக ஒரு நாள் பேசணும்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இந் சொல்லிடுறா. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா சரக்கு போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ ட்ராமாவில் நடிச்சது எவ்வளோ கஷ்டப்பட்டா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஹீரோவும் சொல்கிறான். நானும் தான் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு சீரியலாக பார்த்தேன் செஞ்சேன் அப்படின்னு நிறையா பேசிக்கிட்டு குடிச்சிட்டு நல்லா அங்கேயே தூங்கிடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவோட அண்ணனை காட்டுறாங்க. என்ன இவன் நைட்லாம் எங்கே போனான்னு தெரியலையேன்னு வீடு ஃபுல்லாக தேடுறான். அதுக்கப்புறம் காலையில் ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறா. பாவம் இந்த அழகான முகத்தில் அந்த சின்ன காயம் ரொம்ப அசிங்கமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆமாம் ஆமாம் அது எனக்கே தெரியும்னு இவன் தூங்காம அப்பதான் முழிச்சு சொல்றான். எனக்கே தெரியும் அது அசிங்கமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதோடனே இங்க ஹீரோயினுக்கு லவ் வந்துச்சோ இல்லையோ நம்ம ஹீரோவுக்கு முழுசா லவ் வந்துருச்சு. சடனாக பார்த்தா மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுறது. ஆனால் அவங்களுக்கு இப்போ ஃப்ளைட்டு. நம்ம ஹீரோவுக்கு மழைனாலே பயம். சரின்னு ஃப்ளைட்லையும் போய் ஏறி உட்காந்தாச்சு. பார்த்தா அந்த மழை சமயத்தில் அந்த விண்டோ வழியாக அந்த மலையை பார்க்க பார்க்க இவனுக்கு ரொம்ப பயமாகுது, ஷிவர் ஆகுது. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் கையை இவனுக்கு ஆறுதலாக பிடிச்சிக்கிட்டு அந்த விண்டோவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, நீ ஒன்றும் நினைக்காத பயப்படாத அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவுக்கு அவங்க அம்மா இறந்தது, அந்த காரில் போனது, அது எல்லாமே ஞாபகம் வருது. ஆஃபீஸில் வந்து நம்ம ஹீரோவும் அந்த மேனேஜரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மேனேஜர் சொல்கிறான், நான் அந்த ஹீரோயினை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போகும்போது அவள் என்னை பார்த்துட்டா, என்னை பற்றி ரொம்ப தப்பாக நினைப்பா, நான் ரொம்ப பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறேன்னு நினைப்பான்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்கிறான், அது சரி நீ அவன் மேலே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க போலையே, அதனால தான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே, ஆமாம் நீங்களும் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண முடியாமல் வருத்தப்படுறது தெரியுது. நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு
உங்க மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலன்னா நம்ம ஏன் வேற ட்ரை பண்ணக்கூடாது? வேற யாரையாவது அவங்கள பேச வச்சோம்னா, அது மூலமா அவங்களோட எண்ணம் மாறலாம்ல. அப்படி பண்ணலாமே அப்படின்னு சொன்ன உடனே, சரின்னு இவளுக்கும் சரின்னு தோணுது. ஒயிட்டி நம்ம ஹீரோவ கூப்பிட்டு விட்டுருக்கான். ஏதோ ஒரு பிசினஸ் சம்மந்தமா சைன் வாங்குறதுக்காக. அத பார்த்துட்டு வரும்போது, அங்க சில பசங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. என்னன்னு கேட்கும்போது, "எங்க அப்பா எனக்காக திரும்பவும் பிளைண்ட் டேட் ஆரம்பிச்சிருக்கான்" அப்படின்னு சொன்னோனே, "போறியா?" அப்படின்னு கேட்குறான். "இல்ல, இல்ல. நான் போகணுமா என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ போவேனா? இன்னும் எதுவும் முடியல. அதாவது அவங்க அண்ணன் கல்யாணம் இன்னும் முடிவாகல" அப்படின்ற மாரி அவன் சொல்றான். உடனே இவ சொல்றா, "ஜிஹா நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றா. "பேசிக்கிட்டு தானே இருக்கோம்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல இங்க இல்ல. தனியா பேசணும்" அப்படின்னு சொன்னோனே, "சரி ஓகே. நம்ம வர சண்டே மீட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். "சரி அப்போ உனக்கு இந்த லிஸ்ட் தேவையில்லன்னா நான் எடுத்துட்டு போறேன்" அப்படின்னு அதை ஹீரோ எடுத்துட்டு போயிடுறான். இந்த சைடு தோஹானும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கான ஃபார்ம் ஃபில் பண்றது, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, "நான் சைன் பண்ணிட்டேன். நீ சைன் பண்ணிடு" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் நியூயார்க் போறதுக்காக டிக்கெட் குடுக்குறாங்க. "என்ன அதுக்குள்ள எடுத்திருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, தாத்தா பிசினஸ் ட்ரிப் விஷயமா இந்தியா போறாரு. அவர் திரும்பி வர்றதுக்குள்ள நம்ம போயாகணும்னு" சொன்ன உடனே, "ஏன் உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமான்னு?" கேட்கும்போது, "இல்ல ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு செய்யணும்னு" சொல்லிட்டு, ஹீரோயினோட ஃபேமிலிய பார்க்கறதுக்காக தோஹான கூட்டிட்டு வந்திருக்கா. இங்க வந்து அவள உட்கார வச்ச உடனே எல்லாரும் பார்த்துட்டு, "உங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சகஜமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உடனே ஹீரோயினோட அம்மா கேட்குறா, "நீங்க டேட் பண்ண ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, இவன் 5 வருஷங்கிறான், அவன் 3 வருஷங்கிறான். "என்ன?" அப்படின்னு கேட்கும்போது அந்த குட்டி பையன் சொல்றான், "இதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியமா? இதெல்லாம் கேட்டே ஆகணுமா?" அப்படின்னு சொன்னோனே, "ஆமா, ஆமா கரெக்ட்டு தான்" அப்படின்னு சொல்லி புரிஞ்சுகிட்டு, அவங்க எல்லாரும் சேர்ந்து "நீங்க கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம்னு" சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே தோகான் சொல்றான், "இல்ல, இல்ல உங்க பொண்ணு கிடைச்சது தான் எனக்கு நிம்மதின்னு" சொன்ன உடனே, "சரி அப்போ உங்க கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களான்னு?" சொன்ன உடனே, "ஆமா. ஒரு தம்பி இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். "ஓ! அப்ப அவனும் உங்கள மாரி ரொம்ப நல்லவனா இருப்பான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இந்த சைடு பார்த்தா, அவன் என்னடான்னா கையில அந்த பிளைண்ட் டேட்டோட லிஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு, இதுல யார ஹீரோயினுக்கு செட் பண்ணலான்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் என்னடான்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கல்யாணத்துக்கான அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. பேசிக்கிட்டு இருக்கும்போதே, நம்ம ஹீரோ வந்து இவனுக்கு மெசேஜ் பண்றான். "வர்ற சண்டே இந்த டைமிங் எனக்காக வெயிட் பண்ணு இந்த ஹோட்டல்ல. நான் உனக்காக வெயிட் பண்றேன். உன் கூட பேசணும்" அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. "அண்ணன தானே கல்யாணம் பண்ணிக்க போற. இவன் ஏன் உன்ன சுத்தி சுத்தி வர்றான்? இவன் கூட நீ ஏன் பேசுற? இத ஸ்டாப் பண்ணிடு. எங்கன்னா விபரீதம் ஆயிடப் போகுது" அப்படின்னு சொன்ன உடனே, "சரி பார்த்துக்கலாம்ப்பா" அப்படின்னு இவளும் கிளம்பிட்டா. சரின்னு அந்த ஹோட்டல்ல போய் இவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வர்றான். பின்னாடி வந்து யாருன்னா, அந்த ஒயிட்டிய டேட் பண்றதுக்காக வந்திருப்பான்ல, அவன் தான் இங்க வர்றான். இங்க வந்து அவன அறிமுகப்படுத்திக்கிட்டு, இந்த மாரி நான் தான் உங்க பிளைண்ட் டேட் அப்படின்னு சொன்ன உடனே, இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஹீரோ தானே வர சொன்னான், இவன் ஏன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறா. சரின்னு இந்த சைடு பார்த்தா, ஒயிட்டியும் ஹீரோவும் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஒயிட்டி பேச ஸ்டார்ட் பண்ண உடனே இவனுக்கு ஒண்ணுமே புரியல. 2 பேரும் சகஜமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஒருத்தன் வர்றான். "என்னாச்சுப்பா உங்க அப்பா உனக்காக பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணியிருந்தான். நீ போகலையா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல போகல நான் அதுக்கு" அப்படின்னு சொன்ன உடனே, "அப்படியா? நல்ல வேளை நீ போகல. அங்க போயிருக்கிறது யாருன்னு தெரியுமான்னு" அவன் பேர சொன்ன உடனே, இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. அவன் எவ்ளோ எ இதா நடந்துப்பான்னு தெரியும்ல. அவன் சரியான சைக்கோ அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம ஹீரோவுக்கு உடனே பயமாயிருது. ஐயையோ! ஹீரோயின அனுப்பி வச்சுட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, ஒயிட்டி கேட்கிறா, "நீ யார அனுப்பி வச்ச?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல தெரிஞ்சவங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவன் உட்காந்துருக்கான். சரி இல்ல நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கேருந்து கிளம்பி வர்றான். ஹீரோயின பத்தி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே வரும்போது, இங்க வந்து வெளியில வந்து பார்த்தா எந்த டாக்ஸியுமே இல்ல. சரின்னு ஒயிட்டியே வந்து, "சரி நான் உன்ன ட்ராப் பண்றேன்" அப்படின்னு கூட்டிட்டு வந்து, அந்த ஹோட்டல்ல வந்து இறக்கி விடுறான். இங்க வந்து உள்ள பார்த்தா, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே, நெறையா விஷயங்கள் எல்லாரையும் பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவன் இடையிலேயே என்ன பண்றான், ட்ரிங்க் பண்ண சொல்றான். ட்ரிங்க் பண்ண சொல்லும்போது, இவளுக்குமே வந்து பிடிக்கல. "நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும்போது, இவன் என்னடான்னா ஓவரா சத்தம் போட்டுர்றான். உடனே இவளும் சொல்லிட்டு, "இது பப்ளிக் கத்தாதீங்க" அப்படின்னு சொல்லும்போது, என்னென்னமோ கொஞ்சம் அவ கூட ரொம்ப சைக்கோத்தனமா பேசிக்கிட்டு இது பண்றான். சரின்னு சொல்லி இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த சமயம் வந்துடுறான். "நான் ட்ரிங்க் பண்றேன். போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எடுத்து மொத்தமா குடிச்சிட்டு, "வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன கூட்டிட்டு வந்துடுறான். கூட்டிட்டு 2 பேரும் வெளியில நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்து
ஹீரோவோட அண்ணன் வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறான். ஃபோன் போகவே இல்ல. சரின்னு வந்து அங்க வந்து பார்த்தா அந்த கரண்ட் சப்ளை வந்து இன்னுமே அவனுக்கு சரியாகவே மாட்டேன்னுது. என்னடா ஆச்சு? திரும்பி திரும்பி இதே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க திரும்பி வரணும். இங்க யாரும் வந்துட்டு போறாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்து நீங்க பார்த்து தரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது இங்க யாரோ சைடுல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. உன்னை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். யாருன்னு பார்த்தா இவன் முன்னாடி டேட் பண்ணியிருப்பான்ல ஒருத்தன், அவன்தான். சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் வேமா கோவமா பேசிட்டு வெளியில வர்றா. என்னன்னு பார்த்தா, எதுக்காக நீ இப்படி பண்ண, தேவையில்லாம ஏன் தான் இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசுறா நம்ம ஹீரோட்ட. ஹீரோயின் சொல்றா, நீ திரும்ப திரும்ப இதைத்தான் பண்ற, நான் எத்தனை டைம் சொன்னாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், சாரி, நான் வந்து பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ண பையன் வேற, இவன் வருவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது பிரச்சனை இல்லை. அவன் நல்லவனா கெட்டவனான்னு எதுவுமே பிரச்சனை கிடையாது. அவன் எவ்வளோ பேசினான் தெரியுமா, எப்படியெல்லாம் பேசினான், அவன் உன்னை பத்தியும் தான் பேசினான் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக இப்படி ஏன் முன்னாடியே நிறைய தடவை நீ அசிங்கப்படணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நான் பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணது உனக்கு கோவம் இல்லையா, அவன் பேசுனது மட்டும்தான் கோவமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அவனை யாருன்னே தெரியாது, அவன் என்ன பேசியிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி இன்னைக்கு எனக்கு சாப்பாடு ஃப்ரீயாக கிடைச்சது, அதை பற்றி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஆனால் அவன் உன்னை எதுவுமே பேசினா உனக்கு கோவம் வராதா அப்படின்னு சொல்லும்போது நீ எனக்காக கவலைப்படுறியா, அப்போ நான் உனக்கு பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணதை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே கோவம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நீ திரும்ப திரும்பி அதையே பேசாத அப்படின்னு சொல்லும்போது அப்போ உனக்கு கோபந்தான் வருதா, இன்னும் ஸ்பார்க் ஆகலையா அப்படின்ற மாதிரி திரும்பி அந்த ஸ்பார்க் ஆகலையான்னு தான் கேட்குறான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரில, ஆனால் இது புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்றதோட இந்த 4வது எபிசோட் முடியுது. அடுத்து வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பாய்.